ஹாய். பிஸ்னஸில் மூணாவதாக ஒரு ரகம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ். அந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸை என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மார்க்கெட் மாங்க் பிஸ்னஸ் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ். ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட்டும் இருக்கும், சர்வீஸும் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் மாங்க் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம மார்க்கெட் மாங்க் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 வீடியோவுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட்டும் இருக்கும், சர்வீஸும் இருக்கும். அதாவது இதில் நம்ம வந்து ஒரு பொருளையும் விற்கிறோம், அது போக அந்த பொருள் கூட அவங்களுக்கு சம் வேல்யூ ஆடட் சர்வீஸும் கொடுக்குறோம். இந்த கேட்டகரிஸில் எந்த பிஸ்னஸ்லாம் உள்ள வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ், இதுவும் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் தான். அடுத்த ரெண்டாவது சலூன் அண்ட் பியூட்டி பார்லர். இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்டாகவும் பண்ணலாம், சர்வீஸ் பேஸ்டாகவும் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக், இதுவும் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸ் கீழே தான் வருது. அடுத்தது ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்ஸ், இதுவும் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கீழே தான் வரும். அடுத்தது ஆட்டோமொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அதுக்கப்புறம் ஆன்லைன் கோர்சஸ், இதுவும் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் தான். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது லேப்டாப்பு, மொபைலு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லும் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்தது ஹோம் அப்ளையன்ஸ், இதையும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்டாகவும் பண்ணலாம், சர்வீஸ் பேஸ்டாகவும் பண்ணலாம், இல்லை ஹைப்ரிட்டாக ரெண்டையுமே சேர்ந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்டாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் எது ப்ராடக்ட் எது சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ஸில் ப்ராடக்ட் பேஸ்ட், அதாவது ப்ராடக்ட் கேட்டகரியில் என்னெல்லாம் வருது அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ். நீங்கள் ஒரு வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரியில் வரும். இது சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸில் குக்கிங், சர்விங், டைனிங், இதில் வந்து என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, அதாவது வெஜிடபிள், கிராசரிஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ராவாக வாங்கி அதை ஃபுட்டாக வந்து குக் பண்ணுறீங்க. நீங்கள் அதை வந்து குக் பண்ணுறதுக்கு சம் சர்வீஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த குக்கிங் சர்வீஸ் வந்து சர்வீஸ் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் குக் பண்ண ஃபுட்டை அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணணும். அந்த சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், சேர்ஸ் போடணும், அப்புறம் ஆம்பியன்ஸ், அவங்க உட்கார்றதுக்கான ஆம்பியன்ஸ் செட் பண்ணணும். இப்போ சும்மா நீங்கள் உட்கார இடம் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏசி போடுறது, இந்த மாதிரி அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ணி கொடுக்குறதும் வந்து சர்வீஸ் பேஸில் தான் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைனிங் பண்ணணும். அவங்க கேட்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக கரெக்டாக வந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா, இல்லை ஃபுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா, இல்லை சாம்பார் வேணுமா, ரசம் வேணுமா, இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு சர்வீஸ் பண்ணுறது, டைனிங் பண்ணுறதும் வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் வரும். அப்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸில் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து ப்ராடக்ட்டு, சர்வீஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கிங், சர்வீஸ் அண்ட் டைனிங், இதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸில் வரும். அடுத்தது சலூன் அண்ட் பியூட்டி பார்லர். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ். இப்போ உங்கள் கஸ்டமர், உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து க்ரீம்ஸ் வந்து நீங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்திருக்கீங்க, அதை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க அப்படின்னா, சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸில் வரும். அது போக நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹேர் கட்டு, ஃபேஷியலு, அப்புறம் அவங்களோட க்ரூமிங் சர்வீஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கேட்டகரிஸில் வரும். இதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரியில் வரும். இல்லை நான் சர்வீஸ் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேர் கட்டு, ஃபேஷியலு, க்ரூமிங், இந்த மாதிரி சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து சர்வீஸ் கேட்டகரிஸ் கீழே வரும். இல்லைனா அது ரெண்டுமே சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் வரும். அடுத்தது ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக். ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கில் வந்து இப்போ வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மெடிக்கல் நீங்களே வச்சு நீங்கள் வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் வருது. ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸில் சர்வீஸ் பேஸ்டு கீழே என்ன வருதுன்னா ஒரு டாக்டரை போய் நம்ம கன்சல்ட் பண்ணுறோம். நம்ம உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் ஃபீ நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு அவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கான சர்வீஸை தான் வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் வரும். அடுத்தது
ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து நம்ம அங்கே ஒருவேளை அங்கே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிட் ஆகிருக்கும்போது அவங்க உங்களை பெட்டில் வந்து உங்களை கவனிச்சிக்கிறதுக்கும் உங்களுக்கான மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்து கொடுக்கறதுக்கும் உங்களோட சுகரு, பல்ஸு, பிபி இதெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க செக் பண்ணி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கறக்கூடிய அந்த சர்வீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்டு. இதுவும் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கேட்டகரிஸில் தான் வரும். இது ரெண்டுமே வந்து இந்த மெடிசின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது ப்ளஸ் உங்களுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே சேர்ந்து அவங்க பண்ணுறதுனால ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் வந்து வருது. அடுத்தது ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர். இப்போ ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்ஸில் வந்து ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜிம்மில் வந்து அவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களே ஓனாக சேல் பண்ணுவாங்க. அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கேட்டகரிஸில் வரும். அதில் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் ட்ரைனிங். நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இன்றைக்கி இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் வரும். அடுத்தது பர்சனல் கோச்சிங். ஒரு சில பேருக்கு அந்த ஜிம்மில் வந்து அவங்களே தனியாக பர்சனலாக கோச்சிங் பண்ணுவாங்க. அந்த கோச் வந்து அந்த 1 hour டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 hour அவங்க உங்களுக்கு மட்டுமே கோச்சிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் தான் வரும். ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்ஸில் வந்து ப்ராடக்ட் வந்து சப்ளிமெண்ட்ஸ், அவங்களோட சர்வீஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ட்ரைனிங் அண்ட் பர்சனல் கோச்சஸ். அதே மாதிரி இந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸில், யோகா சென்டர்ஸில் ஒரு சில யோகா சென்டரில் யோகா மேட்டு, இந்த மாதிரி மெடிடேஷன் மியூசிக்ஸ், இந்த மாதிரி சிடிஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு தான் வரும். அடுத்தது ஆட்டோமொபைல் சேல்ஸ். ஆட்டோமொபைல் சேல்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். நம்ம பைக்கு, காரு, இல்லை வேனு, பஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஷோரூமில் போய் ஒரு டீலர்கிட்ட நம்ம வந்து வாங்குவோம். அவங்க நம்மக்கிட்ட விற்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அந்த காரோ பைக்கோ என்ன ஆட்டோமொபைலோ அவங்க விற்கிறாங்களோ அந்த வந்து ப்ராடக்ட் பேஸில் வரும். நம்மக்கிட்ட விற்றதுக்கப்புறம் அவங்க திரும்ப நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கம்பெனியில் போய் சர்வீஸ் கொடுவோம். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கேட்டகரிஸ் பண்ணுறது ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து ஹைப்ரிட் பேஸில் தான் வரும். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம அவங்ககிட்ட தான் மெயின்டைன்ஸ் பண்ணுவோம், வெளியில் போய் பண்ண மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து அந்த 1 year 2 yearக்கு நம்ம பைக்கையோ காரையோ நல்லா ஃபுல்லாக மெயின்டைன்ஸ் பண்ணுறதும் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களே வந்து சர்வீஸ் கால் புக் பண்ணி அவங்க நமக்கு வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 yearக்குள்ளேயோ இல்லை 1.5 yearsக்குள்ளேயோ உங்கள் பைக்கில் ஏதாவது ஸ்பேஸ் எதுவும் போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் பேஸில் வரும். இந்த சர்வீஸ் பேஸ்டு கேட்டகரிஸில் சில வாரண்டி அப்புறம் கேரண்டி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்று அதுக்கு வாரண்டி பீரியடுக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க, கேரண்டினா அது எத்தனை வருஷத்துக்குள்ள கேரண்டி, என்ன போயிருந்தா கேரண்டி, இது எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ். ஆன்லைன் கோர்சஸில் என்னெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ், சில கோர்ஸ்க்கு வந்து புக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அந்த கோர்ஸுக்கான ஒரு நோட்ஸ், அதாவது இந்த டாப்பிக்கில் இந்த இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸையும் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணலாம். உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை உங்ககிட்ட படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் அந்த புக்கையோ அந்த மெட்டீரியல்ஸையோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் கேட்டகரியில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸை சொல்லி கொடுத்து அவங்களை கைட் பண்ணுறீங்க. இது இந்த டைமில் இது பண்ணணும், இந்த டைமில் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து அந்த கைட் பண்ணுறது வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் வரும். அப்புறம் கோச்சிங், ஒரு சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக விடாமல் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்புறம் அவங்களோட டவுட்ஸ் எதுவும் கேட்குறாங்க லைவ்லையோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ எதுலேயோ உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதும் வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் தான் வரும். இந்த ஆன்லைன் கோர்சஸில் வந்து இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் ஒரு லைவாக ரெக்கார்டட் வீடியோ மாதிரி நீங்கள் போட்டிருந்தாலும் அதில் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலு, லேப்டாப்பு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு போனவங்களோ ஏதோ சர்வீஸோ இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்களே வந்து எங்ககிட்டே நீங்கள் வாங்க, நாங்களே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கஸ்டமரையும் அந்த ஆடியன்ஸையும் நீங்கள் திரும்பியும் உங்ககிட்ட சர்வீஸ்க்கு கொண்டு வர்றது மூலிமா நீங்கள் அடுத்தது அவங்ககிட்ட இன்னும் வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் ரீசேல் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
உங்ககிட்ட சர்வீஸ் வராங்க அப்படின்னா அதில் சம்வாட் 1 இயரோ 1.5 இயர்ஸ்ல ஏதோ ப்ராடக்ட்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க யூசேஜை பொறுத்து சீக்கிரம் அதில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா அந்த லேப்டாப்பையும் அந்த மொபைலையும் நீங்கள் ரீசேல் அதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க, ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் அண்ட் ரிப்பேருக்கு நீங்கள் சம் சார்ஜஸ் போடலாம். சார்ஜஸ் போடுறது மூலிமா நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னொரு சில எக்ஸ்ட்ரா சேல்ஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா, இது கூட நீங்கள் இந்த விஷயத்த இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களா இல்லை இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வர்றது கம்மியாகலாம், இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்ட்ரா சேல்ஸும் வந்து இந்த கேட்டகரிஸில் வந்து நீங்கள் உங்களால் பண்ண முடியும். இதுவும் வந்து சர்வீஸ் கேட்டகரிஸில் வரும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சர்வீஸ் கேட்டகரிஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸில் நம்ம ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட வித்துட்டோம் அப்படின்னா அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க அது காலியானா நம்மகிட்ட அது வேணும் அப்படின்னா திரும்ப வருவாங்க. அப்படி இல்லை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், அந்த சர்வீஸ் அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று நம்மகிட்ட வரலாம், இல்லைன்னா வேற யாரோ ஒரு சர்வீஸ் கிட்ட அவங்க வந்து போகலாம். ஆனால் அந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை சர்வீஸை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறனாலோ அந்த கஸ்டமர் நீங்கள் பண்ணி கொடுக்குற சர்வீஸோ இல்லை அந்த ப்ராடக்ட்டோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா திரும்ப 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 அவங்க உங்ககிட்டே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் வந்து 100% சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, அது நல்லா இருக்குது, அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட வரலாம். அப்படி இல்லை உங்ககிட்டே அது சர்வீஸ்க்கு கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அடுத்து வேற எதுவும் பொருள் வாங்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு இது வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்ககிட்டயே வந்து ஐடியா கேட்பாங்க. நீங்களே வந்து அவங்களுக்கு வேற ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கும் ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ஹோம் அப்ளையன்ஸ், சேம் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் அதே மாதிரி தான். இந்த டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சேல் பண்ணிவிட்டு அந்த 1 இயர் 2 இயருக்கு நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதோ இல்லை 1 இயர்க்குள்ள ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் ரீபேர் பண்ணுற மாதிரியான சர்வீஸை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர் வந்து வேற யாருக்கிட்டே ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க ஆனால் உங்ககிட்ட சர்வீஸ்க்கோ ரிப்பேருக்கோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போய் நல்லபடியாக சர்வீஸோ ரிப்பேரோ பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அடுத்து இந்த ப்ராடக்ட் ஒருவேளை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்ககிட்ட வரலாம். இல்லை வேற ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் அதாவது ஹோம் அப்ளையன்ஸ் எதுவும் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு உங்ககிட்டயே வந்து சஜஷன் கேட்கலாம். போன டைம் நாங்கள் வந்து உங்ககிட்ட இந்த இது சர்வீஸ் பார்த்துருந்தோம், அது வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, எனக்கு அதனால இந்த இதில் எந்த பிரச்சனையும் வரல. அதே மாதிரி நான் இப்போ என் வீட்டுக்கு ஒரு டிவியோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ நான் வாங்கலான்னு இருக்கேன், எங்கே வாங்கலாம், எங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும், என்ன ஆஃபரில் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நாங்களே வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கலாம், நம்மக்கிட்ட பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், இல்லை 1 இயருக்கு நாங்களே வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து நீங்களே அந்த கஸ்டமரை திரும்ப உங்களோட கஸ்டமராக நீங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பொருளை விற்றுட்டு அதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒருத்தர்கிட்ட ஒரு சர்வீஸை பண்ணி முடிச்சுட்டு அதோட முடிஞ்சுதுங்கிற மாதிரி இல்லை. நம்ம ஒரு ப்ராடக்டை விற்றாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, நம்ம பண்ணுற சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த கஸ்டமர் மேலும் மேலும் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஒரு லூப் மாதிரி தான். ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்க வருவாங்க, அடுத்து சர்வீஸ் வாங்க வருவாங்க, அந்த சர்வீஸ் நல்லா இருக்க பட்சத்தில் அடுத்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கு சர்வீஸ்க்கு உங்களுக்கு வருவாங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட போங்க, இவங்க வந்து ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக கொடுப்பாங்க, சர்வீஸும் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்து இந்த ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸில் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்டையும் நீங்கள் விற்கிற ப்ராடக்ட்டையும் நீங்கள் பண்ணி கொடுக்குற சர்வீஸையும் பொறுத்து உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்னைக்கு ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் அதாவது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் உங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் பேஸ்ட் பிஸ்னஸ் கேட்டகரிஸில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டெப் 1 கேட்டகரிஸை நம்ம இதோட வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அதாவது ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். மூணாவது ஹைப்ரிட் பேஸ்டு பிஸ்னஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே பேஸ்டான ஒரு பிஸ்னஸையும் நம்ம டீட்டெயிலாக 3 விஷயமும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் என்ன கேட்டகரிஸ் கீழே வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட நம்ம ஹவு டு சூஸ் அ பிஸ்னஸ் ஸ்டெப் 1 அது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம மோட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா உங்க பிஸ்னஸ் வந்து என்ன மோட்ல ஒர்க் ஆக போகுது, நீங்க யாருக்கிட்ட வந்து உங்க பிஸ்னஸை பண்ண போறீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கான ஆடியன்ஸ் யாரு, உங்களோட கஸ்டமர் யாரு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டீடைல் வீடியோ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கொடுக்க போறோம். ரெகுலரா நம்ம மார்க்கெட் மாங்க் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பிஸ்னஸை பற்றி இன்னும் நிறையா வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிற உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட் மாங்க் பிஸ்னஸ் ஸ்கூல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.